திமுக காங்கிரஸ் காலத்தில் தானே விதையே போடப்பட்டது. அது என்ன போய் எங்கள் ஆட்சி காலத்தில் விதை போடப்பட்டது. அப்போ என்ன பண்ணாங்க திமுக? ஏன் அந்த விதையை போட்டாங்க? நீட்டுக்கு அந்த விதையை போட்டாங்க. 14 வருஷம் இவங்க இருந்தாங்கல்ல மத்தியில், 14 வருஷம் இந்த காலகட்டத்தில் அப்போ மாற்றிருக்கலாமே மாநில பட்டியலுக்கு. அப்போ இந்த நீட்டு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இப்போ தமிழினம் தமிழ் சொல்லிட்டு தமிழினத்தை வந்து 1.5 லட்சம் பேரை முள்ளி வாய்க்காத அழிச்சிங்க நீங்கள். இன்றைக்கும் வந்து இலங்கையினுடைய ஒரு கருப்பு வரலாறாக இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற காலத்தை இன்றைக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி மறக்க முடியாது. இன்றைக்கி 10 வருஷத்தில் 2.25 லட்சம் கோடி. ஆனால் இந்த 30 மாதத்தில் எவ்வளோ வாங்கிட்டாங்க தெரியுமா? 5 லட்சம் கோடி வாங்கிட்டாங்க. அதனால் இந்த அரசை பொறுத்தவரை மூளை இல்லை, ஒரு முட்டாள் அரசு, ஒரு சர்வாதிகார அரசு. தேர்தல் வாக்கு என்ன சொன்னாங்க? பெட்ரோல் டீசலை கொண்டு வரேன்னாங்க. ஏன் கொண்டு வரல? ஏற்கனவே வந்து அன்அபிஷியலாக 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அது யார் வாங்க தெரியல. 10 ரூபா பாலாஜி யார் தெரியல உங்களுக்கு? அவர் தான் அந்த 10 ரூபா பாலாஜி வாங்கிட்டு இருந்தார். அது ரைட் யூனிமிஷன் ஆக்டில் போட்டால் தான் தெரியும். 10 ரூபா ஏற்றின பிறகு எவ்வளோ வந்து டாஸ்மாகில் வந்து ப்ரெசென்ட்டில் இருந்தது, 10 ரூபா ஏற்றின பிறகு எவ்வளோ வருவாய் இருந்தது. அந்த வருவாய் வந்து அரசு கருவூலத்துக்கு போச்சா இல்லை தனிப்பட்ட குடும்ப கருவூலத்துக்கு போச்சா அப்படின்றது அது இனிமேல் தான் நாங்கள் கேட்க போகிறோம். அதை திமுக காங்கிரஸ் காலத்தில் தானே விதையே போடப்பட்டது. அது என்ன போய் எங்கள் ஆட்சி காலத்தில் விதை போடப்பட்டது. அப்போ என்ன பண்ணாங்க திமுக? ஏன் அந்த விதையை போட்டாங்க? நீட்டுக்கு அந்த விதையை போட்டாங்க. அதே போல் இதுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு அந்த விதையை அவங்க தானே போட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து விதையை போட்டுட்டு தமிழ்நாடு வந்து பெரிய அளவுக்கு வந்து எல்லா கஷ்டங்களும் ஒரு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கி அவங்க ஆதரவோடு இருந்த ஆட்சி தான். அன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை வந்து அவங்க வந்து இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது ஏன் சொல்ல? எவ்வளோ விஷயம் சொல்லலாம். இப்போ சொல்கிறாங்க மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கவர்னர் வந்து அதை ஒழிச்சிருவேன்னு. ஏற்கனவே கவர்னருக்கு என்னென்ன வரையறை செய்யணும்னு சொல்லி ஒரு குழுவே வந்து அது வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டு அவர் பரிந்துரை கொடுத்துருக்காரு. அந்த பரிந்துரையை வந்து ஏன் இப்போ அமல்படுத்தலை? 14 வருஷம் இவங்க இருந்தாங்கல்ல மத்தியில், 14 வருஷம் இந்த காலகட்டத்தில் அப்போ மாற்றிருக்கலாமே மாநில பட்டியலுக்கு. அப்போ இந்த நீட்டு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து மாநில கவர்னர் போஸ்ட்டே தேவையில்லைன்னா அப்போ ஒழிச்சிருக்க வேண்டியது தானே, ஈஸியாக ஒழிச்சிருக்கலாமே. அப்போ தமிழினம் தமிழ் சொல்லிட்டு தமிழினத்தை வந்து 1.5 லட்சம் பேரை முள்ளி வாய்க்காத அழிச்சிங்க நீங்கள். இன்றைக்கும் வந்து இலங்கையினுடைய ஒரு கருப்பு வரலாறாக இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற காலத்தை இன்றைக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி மறக்க முடியாது. இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து தமிழருக்கும் துரோகம் பண்ணிவிட்டு, மாநிலத்துக்கும் துரோகம் பண்ணிவிட்டு, நமக்கு சேர வேண்டிய நிதி இப்போ வேட்டு, சேல் டேக்ஸ்லேருந்து மாநில சர்க்கார் வந்து வேட்டுக்கு போகும்போது எங்கள் ஆட்சி காலத்தில் அதை மாற்றினாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபா கொடுக்கணும். அதை ஏன் வாங்கி தரலாம்? அப்போ இருந்தது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. திமுக என்ன பண்ணுச்சு? நாங்கள் கழட்டி விட்டோம்னா உடனே என்ன பண்ணார்? ஒரு மாநாடு போட்டு அந்த நேரத்துலேயே எக்காரணத்தோட நாங்கள் மதவாத சக்தி சொல்கிறார் அவர், யார்? திமுக தலைவர் திரு கருணாநிதி. மதவாத சக்தியோடு நாங்கள் கூட்டு வச்சுக்க மாட்டோம் சொல்லிவிட்டு 99 வந்து 3 மாதத்தில் பிஜேபியோட கூட்டு வச்சு 5 வருஷம் வந்து சொலையாக எல்லா வளக்குலைக்கு இலாக்காக்கள் பெற்று அனுபவிச்சது யார்? என்ஜாய் பண்ணது யார்? சுகமாக இருந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். சரி, அந்த 5 வருஷ காலத்தில் ஏதோ தமிழ்நாட்டுக்கு செஞ்சீங்களா? இல்லை வந்து நம்ம இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் இருந்தப்போ பல்வேறு நிதியெல்லாம் நீங்கள் பெற்று தந்து சொல்ல முடியுமா அதை உங்களால்? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் வந்து ஒரு நிதிச்சுமையில் இருக்குது. அந்த நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்குன்னா மத்தியிலேருந்து நாங்கள் வந்து அதிகமாக பங்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? கடனாக்கிட்டு போயிட்டீங்களே நீங்கள். இப்போ 2011 காலகட்டத்திலேயே 2006-11 காலகட்டத்தில் அந்த 5 வருஷத்தில் நீங்கள் வச்சுட்டு போன கடன் 1 லட்சம் கோடி. யார்? திரு கருணாநிதி. இன்றைக்கி அவர் வச்சுட்டு போன முதலமைச்சராக வந்து 1 லட்சம் கோடி வச்சுட்டு போனார். ஆனால் நாங்கள் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி தான் வாங்கணும். அதெல்லாம் கழிச்சா 1 லட்சம் கோடி கழிச்சோம்னா 2.25 லட்சம் கோடி தான் வாங்கணும். ஆனால் மொத்தத்தில் வந்து 10 வருஷத்தில் 2.25 லட்சம் கோடி. ஆனால் இந்த 30 மாதத்தில் எவ்வளோ வாங்கிட்டாங்க தெரியுமா? 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு கையாலாகாத ஒரு நிர்வாக திறனற்ற முழுக்க இதுக்கு வேற ஒரு பெரிய குழுக்கள் வந்தவொன்னே பார்த்தோன்னா தேனும் பாலாறும் தமிழ்நாட்டில் ஓடும். அதனால் வந்து இனிமேல் வந்து பஞ்சமே இருக்காது, வறட்சி இருக்காது, மக்கள்லாம் செழிப்பாக இருப்பாங்க.
எல்லாமே வந்து சர்வசாதாரணமாக மக்களுக்கு கிடைக்கின்ற சொல்லிட்டு குழுக்கள் போட்டு எக்கனாமிஸ்ட்டு கிட்டத்தட்ட பொருளாதார வல்லுநர் குழு போட்டு அந்த பொருளாதார வல்லுநர் குழு போடுறது தான் மிச்சம். அவங்க சொன்ன என்ன அட்வைஸ்னா, அவங்க என்ன சொன்னாங்க அட்வைஸு? பால் விலை ஏற்ற சொன்னாங்களா? இல்லை அவங்க வந்து மின்சார கட்டணத்தை ஏற்ற சொன்னாங்களா? இல்லை அவங்க வந்து வீட்டு வரி ஏற்ற சொன்னாங்களா? சொத்து வரி ஏற்ற சொன்னாங்களா? இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை ஏற்ற சொன்னாங்களா? டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு இன்றைக்கி கஷ்டம். இன்றைக்கி இப்படி பல்வேறு விதமான வரி வரிகள். அந்த வரி வரி வந்து சாதாரண ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாமே. இதுதான் எக்கனாமிஸ்ட் சொன்ன பரிந்துரையாது. நான் கேட்குறேன், நான் தான் கேள்வியே. அந்த பரிந்துரை என்னாச்சுது? குழுக்கள் 56 குழுக்கள் போட்டு 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 அந்த 56 குழு போட்டு அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு குழு, அதை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு குழு. எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் இந்த அரசை பொறுத்தவரை மூளை இல்லை, ஒரு முட்டாள் அரசு, ஒரு ஒரு சர்வாதிகார அரசு. பத்திரிகை தாக்கப்படுகின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கி. ஜனநாயகம் தாக்கப்படுகிற நிலை இன்றைக்கி. ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு மக்கள்லாம் இன்றைக்கி வந்து போராடுகின்ற ஒரு போராட்ட களமாக தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஆயிடுச்சு ஒழிய இன்றைக்கி எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஆட்சியில் அவ்வளோ நிதி நெருக்கடி இருந்த போதிலும் கூட இன்றைக்கி திறமை சமாளித்தோம். அதுதான் வந்து ஒரு இது எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பணத்தை நீ கடனை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு நான் வந்து சிறப்பாக செஞ்சேன்றது ஒரு பெரிய அளவுக்கு நிர்வாகம் கிடையாது. ஆனால் இருக்கின்ற அந்த ஸ்டேட் சோர்ஸு இவ்வளோ சொல்கிறேமே, தேர்தல் வாக்குறுதி, டீசல் மானியம், அதே போல் பெட்ரோல் மானியம், டீசலுக்கு வந்து குறைக்கல, டீசலுக்கு 4 ரூபா குறைக்கதானே சொன்னார். ஜிஎஸ்டி பொறுத்தவரை தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க? பெட்ரோல் டீசலை கொண்டு வரேன்னாங்க. ஏன் கொண்டு வரல? அதுதாங்க சொல்கிறேன். இப்போ அதுதாங்க இன்றைக்கி 10 ரூபாய் ஏற்றிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வருவாய் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு வந்து வர்றதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லா வகையிலும் விளையாட்டுறேன் இன்றைக்கி. அதனால் ஏற்கனவே வந்து அன்அஃபிஷியலாக 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அவர் யார் வாங்க தெரியல. 10 ரூபா பாலாஜி யார் தெரியல உங்களுக்கு? அவர் தான் அந்த 10 ரூபா பாலாஜி வாங்கிட்டு இருந்தார். இப்போ அஃபிஷியலாக வாங்குறாங்க. அஃபிஷியலாக வாங்குறது கூட அது எங்கே போகுதுன்றது யாருக்கு தெரியும்? அது ரைட் யூனிமிஷ் ஆக்டில் போட்டால் தான் தெரியும். 10 ரூபா ஏற்றின பிறகு எவ்வளோ வந்து டாஸ்மாகில் வந்து ப்ரெசென்ட்டில் இருந்தது, 10 ரூபா ஏற்றின பிறகு எவ்வளோ வருவாய் இருந்தது. அந்த வருவாய் வந்து அரசு கருவூலத்துக்கு போச்சா, இல்லை தனிப்பட்ட குடும்ப கருவூலத்துக்கு போச்சா அப்படின்றது அது இனிமேல் தான் நாங்கள் கேட்க போகிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.